வணக்கம். இன்று மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கோமாதாவுக்கு இறை வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் சார்பாக மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் ஐயா திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருவள்ளுவர் குறளில் விஜய் ஒரு குறள் சொல்லியிருந்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா, செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறந்த எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா, எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வராது. அவங்கவுங்க செய்யும் தொழிலை வச்சு வேற்றுமைப்படும் அப்படிங்கிறத அந்த குறளோட விளக்கம். பிறப்புக்கும் அதனால் நாம் நல்லவங்களாக வாழ்க்கையில் வரணும்னா நல்ல தொழிலை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் பண்பாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த குறளுடைய முழு விளக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா, செய்தொழில் வேற்றுமையான். அவங்கவுங்க செய்கிற தொழிலை பொறுத்து வேற்றுமைப்படுவாங்க, அவ்வளோதான். இதுதான் அந்த குறள் விளக்கம். இதை சொல்லிவிட்டு மாட்டுப்பொங்கல் தினம் இன்று பசுமாடுக்கு எல்லாத்துக்கும் மாடெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி, காளை மாடு கண்டு குட்டி எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொம்பெல்லாம் சீவி விட்டு பெயிண்ட் அடித்து கிராமத்தில் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை நடக்கும். நேற்றே ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆரம்பித்து எல்லாம் பண்ணுவாங்க. மாட்டுப்பொங்கலில் சிறப்பு என்னென்னா, பொங்கல் வச்சுட்டு இன்றைக்கி தனியாக நெருப்பு, எல்லாத்துலேயுமே நெருப்பு தான் இருக்குது. நம்ம நெருப்பை கற்பனை கொடுத்துட்டு வணங்குறோம். அதே மாதிரி மாடுக்கு அதை மாதிரிலாம் சொல்ல முடியுமா? அதனால் நெருப்பை போட்டு தாண்டுறது. இப்போ தீ மிதிக்கிறேன்னு மனுஷனை மிதிச்சிட்டு போகிறேன். அதெல்லாம் இந்த காலத்தில் மாற்றிக்கிட்டாங்க. முதல்ல இதுக்கு தாண்ட தெரியாங்க, கொஞ்சம் போல் நெருப்பை போட்டு மாடை தாண்ட வச்சாங்க. மாடு கண்டுபிடிக்க அதில் அப்படி தாண்டி போட்டோன்னா அது நெருப்பை பார்த்தோன்னா அப்படியே தப்பி அந்த பக்கம் போயிடும். அதே மாதிரி மாட்டு கழுத்தில் கண்டுபிடி கழுத்தில் அப்போல்லாம் இந்த வேஷ்டி டவலு, அதே மாதிரி ஏதாவது பணம் முடிப்பு ஒரு 10 ரூபா 5 ரூபா, அப்போல்லாம் 10 ரூபா 5 ரூபா போட்டுவாங்க. இப்போல்லாம் 1000 ரூபா போட்டதே மாட்டுக்கிட்டே போவாங்க, இல்லைன்னா பிடிக்க மாட்டாங்க மாட்டை. அது மாதிரி இருக்கும். அது வீட்டுகளில் முறை. வீட்டுகளில் பொங்கல் வச்சுட்டு வீட்டில் இருக்க மாடு கண்டுக்குட்டி ஆடு அவங்களும் என்ன வளர்க்குறாங்களோ, நம்ம வளர்க்குற இதுங்களை தனியாக. அதே மாதிரி நாய் வளர்க்குறோம்னா நாய்க்கு அதுக்கு தனியாக அது கால பைரவர், அதனால் அவருக்கு தனியாக இருக்குது சிறப்பு. அவருக்கு கோயிலே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது தவிர மீதி வளர்ப்பு பிராணிகள் எதாக இருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம். இது விவசாயத்துக்காக பாடுபட்ட பசு, நமக்காக பாடுபட்ட பசு, விவசாயத்துக்காக பாடுபட்ட காளை, இரண்டுக்கு சேர்த்து இது. அதே மாதிரி இந்த ஏறுதல்ங்கிறது இந்த சிறப்பு இதுக்குள்ளது தான். ஏறுதல் வந்தது ஏன்னா இப்போ மார்கழி மாதம் கடத்தல் வச்சு முடிஞ்சிச்சு, புது நெல் வச்சு பொங்கல் வச்சாச்சு. அதுக்கடுத்து யாருக்கு நன்றி சொல்லணும்? நம்ம கூட இருந்தது யார்? கூட இருந்தது நம்ம மாடு தான். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடு திட்டுவாங்க. மாடு எருவு மாடு மாதிரி இருக்கேடா, வளர்ந்துட்டு என்ன வேலைக்கு போகல அப்படின்வாங்க. ஏன்னா மாடெல்லாம் வேலைக்கு போகும். அப்போ மாடு கரெக்டாக போயிடுது, அதுவாக மேய்ச்சலுக்கு வீட்டில் அவுத்து விட்டா அதுவாக போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. அங்கே இவன் எருவு மாடு மாதிரி வீட்டிலே இருக்கு. எருவு மாடை ஒரு தட்டி விட்டால் தான் போகும். இப்போ பசு மாடை அவுத்து விட்டாவே கரெக்டாக போய் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் 5 மணி நேரம் வீட்டுக்கு வந்துடும். எனக்கு எங்கள் ஊரில் நான் பார்க்கும்போது நான் கிராமத்துக்கு நடந்து போவேன். நெல் வண்டியில் நெல் இருக்கும், இல்லைன்னா சின்ன பையன் கூட மேலே உள்ளே உட்காந்துருப்பேன். மாட்டு வண்டியில் மாடு ஓட்டுற ஆள் இருக்க மாட்டார், சும்மா கயிறை மட்டும் பின்னி போட்டிருப்பாங்க. அது மாடு தனியாக அதுவாக போகும் மாட்டு வண்டியே. கேட்டால் அது அவங்க வீட்டில் போய் கரெக்டாக நின்றுடும். அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே. அது மாதிரி அதனால தான் மனிதனை திட்டும்போது கூட மாடுன்னு திட்டுவாங்க, நாயேன்னு திட்டுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நல்லது.
எப்போவுமே வந்து தமிழ் பண்பாடில் சிறப்பே வந்து என்னென்னா, கால்நடையாக இருந்தாலும் அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறக்காக, மனிதனும் திருந்தணுங்கிறக்காக அதை திட்டத்தை வந்து தவறாக நினைக்கக்கூடாது. மாடு எருமாடு மாதிரி வளர்ந்துட்டா ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாதிரிலாம் இருக்குது. செம்பரி ஆடு அப்படின்வாங்க. செம்பரி ஆடு ஏதாவது தலையை கீழே ஒன்றுக்கிட்டே அப்படியே போகும். வெள்ளாடு வந்து அப்படி நிமிர்ந்து பார்க்கும். வெள்ளாடு வந்து மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கும். செம்பரி ஆடு என்ன பண்ணால் தலையை கீழே போட்டு கீழேயே பார்த்துக்கிட்டு பின்னால் முன்னால் போகிற ஆடு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போகும். ஏன்டா ஏதாவது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்னடா செம்பரி ஆடு மாதிரி போகிற அந்த அப்படின்வாங்க. ஏன்னா செம்பரி ஆடு வந்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு ஆடு போச்சுன்னா அது எங்கே போகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி கால்நடைகளில் வந்து சிறப்பு அம்சம் இதான். அப்புறம் கோழி வளர்க்குறவங்க கோழி வளர்க்குறாங்க, எல்லாம் சேவல் எல்லாம் வளர்த்து நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி மாட்டுக்கு சிறப்பான நாள், மாட்டுப் பொங்கல் தினம். அதை மாட்டுகளுக்கெல்லாம் கும்ப சீவி விட்டு பெயிண்ட் அடித்து அதை அழகுபடுத்தி இன்றைக்கி மாடை குளிப்பாடுறதெல்லாம் இன்றைக்கி எல்லா மாடையும் குளிப்பாட்டிடுவேன். குளிப்பாட்டி பொங்கல் தினத்துக்கு பொங்கலை வச்சு அதை நெருப்பு போட்டு தாட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏறு தழுவுதல் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் முக்கியமானது ஏறு தழுவுதல். மாட்டுக்கான சிறப்பு முடிஞ்சு ஏறு தழுவுதல்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ எங்கள் ஊரில் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது. நான் அலங்காநல்லூர் போயிருக்கேன். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு மாடு பெருசு வருது, அந்த மாடு வருதுன்னு எல்லாம் விளையாக்கிட்டு இருக்காங்க. அதை பிடிச்சிட்டு வர்றது 4 வயசு குழந்தை, 4 வயசு பெண் குழந்தை அந்த மாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சிட்டு முன்னால் வந்து மாட்டுக்காரர் அவங்க அப்பா பின்னால் வர்றாரு. அதை பிடிச்சிட்டு போச்சுன்னா அதை பிடிச்சிட்டு இது மாட்டுக்கு போகுது. அது அந்த ஜல்லிக்கட்டு மாடு அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்க மாடு இன்றைக்கி களத்தில் ஆடும். அதான் சிறப்பு. ஜல்லிக்கட்டு மாடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிடிச்சிக்கிட்டு போகும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப அங்கே அலங்காநல்லூரில் எங்கள் தங்கச்சி வீடு இருக்குது, அதனால் அங்கே போயிருந்தேன். போய் பார்த்தா அந்த குழந்தை வந்து அந்த மாடை பிடிச்சிட்டு போகுது. அவ்வளோ பெரிய மாடை. அந்த மாதிரிலாம் இருக்குது. மாட்டுக்கு தனி சிறப்பு இருக்குது. அதே மாதிரி கோமாதா முதல்ல வந்துட்டு தாய்ப்பால். நம்ம மனிதனாக பிறந்து நம்ம தாய்ப்பால் தான் முதல்ல உண்றோம். சக்கரை தண்ணி சேடை தண்ணின்னு கொடுப்பாங்க. அது தவிர வந்து தாய்ப்பால் தான் வந்து முக்கியம். அதுக்கு அடுத்து பசும்பால், கோமாதாவின் பால் தான் அதுக்கு அடுத்தது. தாய்ப்பால் வந்து அது குறிப்பிட்ட நாள் தான் அது முடிஞ்சுதா. அதுக்கு அடுத்து ஃபுல்லாக வந்து கடைசி காலம் வரைக்கும் என்ன வருதுன்னு பார்த்தா இந்த கோமாதாவின் பால் தான். பசும்பால் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். பசு நெய், தயிர், வெண்ணெய். இப்போ கூட வேறு மாதிரி மாற்றிக்கிட்டே பட்டர் ஜாமு, பட்டர் ஜாமு எல்லாம் செய்கிறத எதில் நெய்யில் தான். ஸ்வீட் சாப்பிட்றேன், அது சாப்பிட்றோம்னா நெய்யில் தான். அது யார் மூலமாக வருது? மாட்டின் மூலமாக தான் வருது. அதுவே தெரியாமலாம் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பான். இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால அதுக்கு சொல்கிறேன். இங்கே உள்ள நகரத்தில் வந்துட்டு தெரியாமல் இருக்கும். நெய் எதுலேருந்து வருதுன்னே தெரியாது. நம்ம நெய்யை என்னமோ டால்டா நெய் கம்பெனி போடணும்னா அந்த கம்பெனி இருக்குது. மாடு நெய் வந்ததுக்கப்புறம் அதை பதப்படுத்துதே அவன் வேலை. ஏன்னா அம்மாவின் தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்துட்டு மனிதன் வந்துட்டு கடைசி காலம் வரைக்கும் கூட வர்ற பால் வந்து பசும்பால். அதனால் கோமாதாவுக்கும் காளையருக்கும் நந்தி தேவனுக்கும் நந்தியாருக்கும் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி செய்திகளும் அடிக்கடி சொல்லுவேன். தாவேக்கா செய்தி கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி காலத்தின் செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனுடைய சிறப்புக்கு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வணக்கம்.